சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனம் பிற்பகுதியில வாசிக்கும் போது, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன தேற்றும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. இது அப்படியே இங்கிலீஷ் பைபிள்ல வாசிக்கும் போது, your rod and staff they comfort me அப்படின்னு சொல்றாரு. ஏன் தாவீது உமது கோலும் உமது தடியும் என்ன தேற்றும் அப்படின்னு சொல்லணும்? இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான அர்த்தத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா மெய்ப்பர்கள் இந்த கோலையும் தடியையும் எதுக்காக பயன்படுத்துவாங்க, இதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தடி அப்படிங்கிறது ஒரு சின்ன குச்சி. இந்த குச்சி எப்பொழுதுமே மெய்ப்பர்கள்ட்ட காணப்படும். மெய்ப்பர்கள்னாலே கோலும் தடியும் அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இந்த தடி எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொன்னா, ஆடு சரியான பாதையில போகல, வழியை விட்டு தப்பி போகுது அப்படிங்கும்போது இந்த தடியை வச்சு திருத்தி நேரான பாதையில வழி நடத்துறதுக்கு மெய்ப்பர்கள் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பாதுகாப்புக்காக ஏதோ ஒரு ஓனாயோ இல்ல வேற விலங்குகளோ வருது அப்படின்னு சொன்னா அடித்து விரட்டுவதற்காக இந்த தடியை மெய்ப்பர்கள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ கோல்னா என்ன? கோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது ஒரு நீளமான குச்சி. தடிய காட்டிலும் கோல் கொஞ்சம் நீளமா காணப்படும். அதனுடைய நுனியில ஒரு வளைவு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஆடு ஏதோ ஒரு குழியிலையோ இல்ல முள்ளுலையோ மாட்டிருச்சு அப்படின்னா, இந்த வளைவு போன்ற அந்த குச்சியை வச்சு அந்த ஆட்டை அந்த குழியில இருந்து மீட்டெடுப்பாங்க, ஆபத்துல இருந்து மீட்டெடுப்பாங்க. இப்போ இந்த கோலும் தடியுடைய வேலை இதுவாதான் இருக்கு. ஒண்ணு, சரியான பாதையில வழி தப்பி போகும்போது அது சீரான பாதையில வழி நடத்துறதுக்கு தடி உதவுது. அது மட்டும் இல்ல, ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த கோல் ஆடு போய் குழியில விழுந்துருச்சுன்னா அதுல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, மேய்ப்பன் சோர்ந்து போயிருக்கும் போது இந்த கோலை தரையில நிறுத்தி அதுல சாய்ந்து இளைப்பாறக்கூடிய ஒரு அனுபவமும் மெய்ப்பர்கள்ட்ட காணப்படும். ஏன் தாவீது இத சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, எல்லாருக்கும் பயந்து ஓடி கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு தாவீது. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என்னை சுத்தி நிறைய எதிரிகள் இருக்காங்க, எனக்கு பாதுகாப்பு கிடையாது, எனக்கு எதுனாலும் நேரிடலாம், ஆனாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்களுடைய பாதுகாப்பு என் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த வசனத்தை வாசிங்களேன். வசனம் 4, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன தேற்றும். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எனக்கு எவ்வளவு ஆபத்துக்கள் என்னை சுத்தி நேர்ந்தாலும், நான் வழி தப்பி போகும்போது என்ன சரியான பாதையில வழி நடத்தக்கூடிய ஒரு கைடா நீங்க இருக்கிறீங்க. நான் குழியில போய் விழுந்தனா ஒரு கோல் எப்படி அந்த ஆபத்துல இருந்து மீட்டெடுக்குமோ அது மாதிரி நீங்க என்ன மீட்டெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா தாவீது சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆபத்தும் கஷ்டமும் இல்ல, இந்த ஆபத்துல இருந்து நான் எப்படி வருது, இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி மீள்றது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபம், தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்ன தேற்றும், தேவரீர் நீர் என் கூட இருக்கிறீர் அப்படிங்கிற ஜெபத்தை ஏறடுங்க. கர்த்தர் அவர் நம்மை அவருடைய கோலனாலையும் தடினாலையும் பாதுகாப்பார்.